சோல்மேட் லவ்னா இறைவனால் விதிக்கப்பட்ட காதல், நமக்காகவே படைக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லைஃப் பர்பஸ் இருக்கு. கடவுள் நம்மள ஒவ்வொருத்தரையுமே ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உயரத்தில் இருப்பாங்க. அது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு பயணம். இப்போ நம்ம அவங்கள மாதிரி ஆகணும்னா அது முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ நமக்கு நம்முடைய பயணம் அது வேற. ஸோ அந்த மாதிரி இந்த சோல்மேட் ஜேர்னி லவ் அப்படிங்கிறது, இந்த காதல் பயணம் அப்படிங்கிறது சில பேருக்கு விதிக்கப்பட்ட ஒரு பயணம். இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, காதலாவது கத்திரிக்காவது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் இந்த உலகத்துல ரொம்ப கருணையோட வாழ்வாங்க, ரொம்ப அன்போட, ரொம்ப கைண்டா நல்லது செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாழ்வாங்க. அவங்க கிட்ட பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும், பெரிய ஆறா இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவோம், உங்களை மாதிரி 4 பேர் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒருத்தர் நல்லவங்களா இருக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிற பல பேருக்கு அது கலெக்டிவ்ல பெரிய நன்மை உருவாகுது. நிறைய பேருக்கு அது நன்மை கொடுக்குது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்மை அவங்களால நடக்குது. அதே மாதிரி தான் காதலுமே, தூய்மையான பியூரான ஒரு லவ் கூட பெரிய எனர்ஜி இருக்கு, அதுக்கு பெரிய சக்தி இருக்கு. ஸோ அந்த ஒரு எனர்ஜி கலெக்டிவ்ல நிறைய பேருக்கு நன்மையும் கொடுக்கும். பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை, பல நல்லதை செய்யும். ஸோ அதனாலதான் கடவுள் இப்படி ஒரு பயணத்தையே கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்றது? நம்ம அந்த ஒரு ஜேர்னில இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம எதுவுமே பண்ண வேணாம். கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவர் நம்மளை கையை பிடிச்சி அவரே கூட்டிட்டு போவார், அவர் எல்லாமே செய்வார். நம்ம என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் த ஜேர்னி.